ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னோடய மாடி தோட்டத்தில் மரவண்டை செடி வச்சுருக்கேன். இது எத்தனாவது அறுவடைன்னு கூட சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு நிறைய காய் பறிச்சிட்டேன். வாரத்துக்கு ஒரு 6 காய் 7 காய்னு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. சமையலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. ஏன்னா சாம்பார் குழம்பாக இருக்கட்டும், புளி குழம்பாக இருக்கட்டும், ஒரு பச்சடியாக இருக்கட்டும், இந்த காய் போட்டு சமையல் செய்யாத நாளே இருக்க முடியாது. அதே மாதிரி சமைச்சு அந்த வெண்டைக்காவை எடுத்து நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களுமே மாடித்தோட்டம் வச்சுருந்தா இந்த வெண்டைக்காய் செடி வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 2 வருஷத்துக்கு காய்க்கக்கூடிய இந்த செடியை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய மாடித்தோட்டத்தில் வெள்ளை கலர் சாமந்தி ஒரு கண்டு தான் வச்சேன். எவ்வளோ அழகாக ஒரே கொத்தில் எவ்வளோ பூ பூக்குது தெரியுமா? ஒரு செடி வச்சா போதும், அதுலேருந்து பிக்கண்டுங்கள்லாம் நிறைய வந்துடும். அதை எடுத்து நம்ம வேறு வேறு தொட்டியில் வச்சுக்கலாம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதத்துக்கு நிறைய பூ பூக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய இதை அதுக்கப்புறம் வர பிக்கண்டெல்லாம் எடுத்துட்டு வச்சுட்டா போதும், நமக்கு நிறைய பூ கொடுக்கும். என் செல்லம், பட்டு, வயிறும், தங்கம்னு சொல்லி கொஞ்சக்கூடிய ரோஸ் பூ அழகாக பூத்துருக்கு. ரூட் ட்ரைனிங் மெத்தட் மூலயமா தான் வச்சேன். இதுவுமே 2 நாளைக்கு ஒரு முறை எனக்கு பூ கொடுத்துக்கிட்டே இருக்குது. பச்சை மிளகா சொல்லவே வேணாம், என் சமையலுக்கு இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் இந்த பச்சை மிளகா கீரி போட்டு அந்த ஃப்ளேவருக்காகவும் அந்த ஸ்மெல்லுக்காகவுமே இதை போட்டுடுறது. அதுக்கப்புறம் குண்டு மிளகா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை விதைய சும்மா போட்டேன். அதுவுமே இன்றைக்கி 2 பழம் பழுத்துருச்சு. இந்த பழம் எதுக்காக விட்டுருக்கேன்னா, எங்கள் வீட்டில் இருக்க பறவைக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை நான் செடியிலே பழுக்க வச்சு இன்றைக்கி அவங்களுக்காக அதை பறிச்சுக்கிறேன்.